Hello friends, welcome to Excel Guru Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி Google Sheet யூஸ் பண்ணி words ரொம்ப சுலபமா நீங்க translate பண்றது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா நீங்க ஒரு வேற language வந்து learn பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு data entry job இதெல்லாம் பண்றீங்க அப்படினா உங்களுக்கும் இந்த மாதிரி translation purposeக்கு இந்த Google Sheetல நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப helpful இருக்கும். சோ இத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க காலம் A ல நமக்கு ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. நாம தமிழ், பிரெஞ்சு, டச் அதே மாதிரி ஜெர்மன் இந்த லாங்குவேஜஸ்க்கு இத எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப சுலபமா அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துக்கங்க. தென் Google Translate அப்படினு போடிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். இத கிளிக் பண்ணிக்கங்க. தென் நீங்க எந்த டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணனுமோ அந்த டெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கங்க. தென் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்கு உள்ள எந்த லாங்குவேஜ்ல இருந்து நீங்க கன்வர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை போடுங்க. இப்போ இங்க நம்ம இங்கிலீஷ்ல இருந்து கன்வர்ட் பண்ண நினைக்கிறோம். சோ டபுள் கோட்ஸ்க்குள்ள இங்கிலீஷ் அப்படிங்கறத போட்டுக்கலாம். இப்போ கமா கொடுத்துட்டு எனக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணனும். இப்போ மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு தமிழுக்கு TA அப்படினு போடணும். மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிரோம். இப்போ இத இப்ப லோட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க ஹலோ அப்படிங்கறத டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வணக்கம் அப்படினு சொல்லிட்டு கொடுக்கும். சோ இங்க நம்ம இந்த இங்கிலீஷ் அதே மாதிரி தமிழுக்கு வந்து TA அப்படிங்கற இந்த ஷார்ட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஷார்ட் கோட்ஸ் எல்லாத்தையுமே இங்க நீங்க ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ அல்பானியன் அப்படினா வந்து SQ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் என்னென்ன ஷார்ட் கோட் அப்படினு சொல்லிட்டு இந்த டேபிள்ல வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த லிங்கை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா அந்த எல்லா டீடைல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபனாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி மறுபடியும் பிரெஞ்சுக்கு பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க Google Translate அப்படிங்கறத வந்து போட்டுக்கங்க. தென் இந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. தென் கமா கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ள EN போட்டுட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் போடுறோம். இப்போ கமா கொடுத்துட்டு பிரெஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் கோட் என்னன்னா FR. ஓகேங்களா? அதை டபுள் கோட்ஸ்க்குள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்க ஹலோ அப்படிங்கிறது இங்க நமக்கு பிரெஞ்சுல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு இங்க உள்ள டபுள் கிளிக் பண்ணி போடுறோம். இப்போ இங்க டச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா NL அப்படிங்கிறது தான் ஷார்ட் கோட். சோ ஜஸ்ட் நான் NL அப்படிங்கறத போட்டுறேன். நீங்க வேணா இங்கேயும் பார்க்கலாம். இப்போ டச் அப்படிங்கிறதுக்கு NL அப்படிங்கிறது தான் ஷார்ட் கோட். நெக்ஸ்ட் ஜெர்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா DE அப்படிங்கிறது தான் ஷார்ட் கோட். சோ DE அப்படிங்கறத போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl D அப்படிங்கறத போட்டேன் அப்படினா அந்த ஃபார்முலா எல்லாமே டிராக் ஆயிரும். இப்போ பாருங்க ஒரே டைம்ல நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல இருந்து ஈச் அண்ட் ஸ்பெசிபிக் லாங்குவேஜுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். சோ இப்போ உங்களால இத வந்து பாத்தீங்கன்னா வேற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும், லேர்னிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த ஷீட் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த ஷீட்டை கொடுக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜுக்கான ஷார்ட் கோட் லிங்கை வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கங்க. Thanks for watching. இது Excel Guru Tamil.